ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரனில் பெரிய அளவில் போகக்கூடிய ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய, அதாவது போன புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே போனதோ அதை விட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மடங்கு கூட மேலே போகும் கேமிங் காயினும் அதுக்கப்புறமா மீம் காயினும் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்புற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக எப்படி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு கேமிங் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா மனா காயின், அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் மனா காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $0.76 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த மனா காயினுக்கு எவ்வளவு டோட்டல் சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2.20 பில்லியன், அதாவது 220 கோடி காயின் வந்து அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. அதாவது டோட்டல் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 220 கோடி அந்த அளவுக்கு வந்து இருக்குது டோட்டல் சப்ளை. ஆனால் சர்க்குலேஷனில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 194 கோடி அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அதாவது 1.94 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. மார்க்கெட் கேப்பில் எந்த அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மொத்தமாக இவங்களோட சப்ளைக்கு, அதாவது சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா $1.4 பில்லியன் மதிப்பில் இப்போ வந்து இருக்குது. 24 மணி நேரத்தில் எந்த அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $303 மில்லியன் மதிப்பில் ட்ரேடிங் நடந்திருக்குது. ஆல்ரெடி 2021 பெரிய அளவில் வந்து இந்த மனா காயின் பார்த்திங்கன்னா நல்லாவே மேலே வந்திருக்குது. இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ இருக்கிறதுலேருந்து, அதாவது 0.75 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 மடங்கு அப்படிங்கன்னு தாராளமாக வரலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த புல் ரனில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் லாபம் தரக்கூடிய ஒரு காயினாக கூட வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு காயினாக கூட இந்த மனா காயினை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதனால் தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். 2021 நவம்பர் மாதத்தில் எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $6 வரைக்கும் ரொம்பவுமே நல்லாவே மேலே வந்திருக்குது. இந்த இடத்துல இருந்து வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட அந்த $6 போனால் கூட நமக்கு பெரிய அளவில் லாபம் தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா த சாண்ட்பாக்ஸ் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயினோட ப்ரைஸ் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.91 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் எந்த அளவுக்கு இந்த சாண்ட்பாக்ஸ் காயின் வந்து மேலே வந்திருக்குதுன்னா ஒரு 4 மடங்கு அளவுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது இந்த ஒரு மாதத்தில் மட்டும். இந்த சாண்ட்பாக்ஸ் காயினுக்கு எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது டோட்டல் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 3 பில்லியன், அதாவது 300 கோடி அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. சர்க்குலேஷன் சப்ளை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2.4 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அதாவது 243 கோடி அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது சர்க்குலேஷனில். மனா காயினும் இந்த சாண்ட்பாக்ஸ் காயினுமே பார்த்தீங்கன்னா எத்தனையும் பிளாக் செயினில் தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாண்ட்பாக்ஸ் காயின் எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2021 ஒரு $8 மேலே நல்லாவே மேலே வந்திருக்குது. அதாவது 8.44 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே மேலே வந்திருக்குது. இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா இப்போ இருக்கிறதுல இருந்து இந்த சாண்ட்பாக்ஸ் காயினும் ஒரு 20 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து மேலே போகலாம். அதாவது ஆல் டைம் ஹையை விட ஒரு மடங்கு மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு போகக்கூடிய ஒரு காயினாக கூட இருக்குது. அதனால் இந்த காயினையும் நம்ம வந்து தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம இந்த காயினை பார்க்க போகிறோம்னா காலா காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.060 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. 2021 இந்த காலா காயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து நல்லாவே மேலே போனது. அதிலிருந்து இப்போ வரைக்கும் இப்போ இருக்கிற ப்ரைஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 11 மடங்குக்கு கீழே தான் இருக்குது. டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 39 பில்லியன் அந்த அளவுக்கு இருக்குது. சர்க்குலேஷன் சப்ளையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 36 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இந்த சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய சப்ளைக்கு எந்த அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டோட்டலாக இந்த மார்க்கெட் கேப்பில் இந்த காலா காயினுக்கு $2.25 பில்லியன் மதிப்பில் இப்போ வந்து இருக்குது. ஃப்யூச்சரில் பெரிய அளவில் வந்து மேலே போகலாம். அதாவது இப்போ வந்து $2.25 பில்லியன் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 10 மடங்கு மேலே போகும்போது ஒரு $20 பில்லியன் மதிப்பு கூட வரலாம். இவங்களோட டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $50 பில்லியன் மதிப்பு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமாகவே இருக்குது. அப்போ $50 பில்லியன் மதிப்புனா எந்த அளவுக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிறதுல இருந்து ஒரு 25 மடங்கு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு காயினாக கூட இருக்குது. அதனால் இந்த காலா காயினையும் நம்ம வந்து தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஏன்னா கம்மியான ப்ரைஸில் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் ஒரு $1 மேலே போனால் கூட நமக்கு நல்ல லாபம் தான் கிடைக்கும். ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2021 0.83 சம்திங்
ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே மேலே வந்திருக்குது. ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 மடங்குக்குள்ளே தான் கீழே இருக்குது. அந்த அளவுக்கு போனால் கூட நமக்கு 12 மடங்கு லாபம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மீம் காயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெப்பே மீம் காயின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயினோட ப்ரைஸ் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிக்கலாம் 0.40 தள்ளி 252 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த பெப்பே மீம் காயின் பார்த்தீங்கன்னா சிபாயினுக்கு போட்டியாளராக இப்போ வந்து வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா சிபாயினு காயினோட ப்ரைஸ் இப்போ எந்த ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னா 0.40 தள்ளி 32 சம்திங் ரேஞ்சில் தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இந்த பெப்பே மீம் காயின் பார்த்தீங்கன்னா 0.40 தள்ளி 25 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. கூடி சீக்கிரத்தில் இந்த சிபாயினு காயினை பெப்பே மீம் காயின் பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணி மேலே போகலாம். அந்தளவுக்கு நல்லாவே மேலே போகக்கூடிய ஒரு காயினாக கூட மாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா சிபாயினுவை விட இந்த பெப்பே மீம் காயினுக்கு சப்ளை பார்த்திங்கன்னா கம்மி, அதாவது 170 ட்ரில்லியன் சப்ளை வந்து கம்மியாக தான் இருக்குது இந்த பெப்பே மீம் காயின். அதனால் சிபாயினுவை விட பெப்பே மீம் காயின் பார்த்திங்கன்னா நல்லாவே மேலே போகலாம். போன புல்ரனில் சிபாயினு காயின் எந்த அளவுக்கு மேலே போனதோ அதை விட ஒரு மடங்கு மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த பெப்பே மீம் காயினுக்கு. அதனால் இந்த பெப்பே மீம் காயினை எந்த அளவுக்கு கம்மியாகுதோ, இப்போ இருக்க ப்ரைஸில் வேண்டாம், எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அப்போ வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா பெரிய அளவில் நம்ம வந்து லாபம் எடுக்கலாம். கம்மியாக இருக்கும்போது வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே ஐஎன்ஆர் டெபாசிட் கொண்டு இருப்ப தெரியாதவங்க இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு இல்லை உங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா டாலராக வாங்கி சென்ட் பண்ணி விட்ருவாங்க. அப்படி நீங்கள் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறவங்க மட்டும் இந்த நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா என்ன ரேட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.